மாத்தியா ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பழைய சத்துல வந்து வடகம் தான் பார்க்க போறோம். நானே அன்னைக்கு ஒரு தடவை வந்து செஞ்சு வச்சிருந்தப்ப vlogல கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து இது எப்படி பண்றதுன்னு போடுங்க சிஸ்டர் அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சிம்பிள் மெத்தட் தான். நம்ம வந்து சாப்பாடுலாம் வடிச்சது போக நைட்டு வந்து மீதி சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து காலையில் வந்து அதை சாதத்தை பிழிஞ்சு மிக்ஸி இருந்தால் அதில் போட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேணாம், ஏன்னா மாவு ஆகிடும். ரொம்ப அரைக்காமல் இந்த மாதிரி நார்மலாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா சாதம் வந்து நிறையா இருக்குது, மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரே இதாக வந்து நம்ம கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சி எடுத்துடலான்னு அதுக்கு வந்து இது 4 பொருள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தேன். என் பாப்பா கீழே கொட்டிட்டா. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சாதத்தில் வந்து ஏற்கனவே வடிச்சு தான் நம்ம வந்து சேர்ப்போம் இல்லையா. என்னம்மா நீ தானே கொட்டின அம்மாங்கிறா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கிரைண்டரை போட்டு ரொம்ப இது பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப மாவாயிடும் அப்புறம். அதனால நம்ம முதல்ல வந்து சாதத்தை போட்டு அப்புறமேட்டு லைட்டாக ஓட வச்சிடலாம். ஹாய் தியா 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 தியா. இந்த மாதிரி பழைய சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு வடகமாக போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இந்த வெயில் காலத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து மழை காலத்தில் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சாதத்துக்கு வந்து 2 பொரிச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்பளம்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம பழைய சோறுக்கும் கூட வந்து இந்த பழைய வடகம் வந்து தொட்டு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி தான் செய்வேன். அதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பழைய சோறு இருக்குன்னே எடுத்து வச்சுருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கிரைண்டரை போட்டுடலாம். பாப்பு குட்டி பார்த்தீங்களா, ரொம்ப இதாகாமல் லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா மாவாயிடும். உங்களுக்கு சாதம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இரு பாப்பாக்கா, இழுக்கக்கூடாது. ஓய் ஓகே, நான் வந்து நல்லா கொஞ்சம் குறனே எடுத்திருக்கேன். கொஞ்சம் மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா குறனே எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த வடகை வைக்கிறதுக்கு சூப்பராக வரும். மாவு மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணியாக ஓடி போயிடும். நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து வலிச்சு எடுத்துட்றேன். இப்போ நான் வந்து சோறெல்லாம் வந்து அரைச்சி நல்லா எடுத்திருக்கேன். நல்லா குறன்னு தான் அரைச்சிருக்கேன், மாவு மாதிரி எடுக்கல, குறன்னு தான் இருக்குது. உங்களுக்கு வெங்காய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு சால்ட்டு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். வெயிலெலாம் நல்லா சுள்ளுன்னு அடிக்குது. சரி, இதையும் செஞ்செல்லாம் நம்மளுக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கும், சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் காமிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து செல்வாவை எடுக்க சொன்னேன். இப்போ அவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம இதெல்லாம் பிசைஞ்சு நல்லா ஒரு 2-3 நாளைக்கு வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கிறப்ப வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து சூப்பராக ஆகிடும் நம்மளுக்கு. பாப்பா, உன் பாப்பா எங்க? அங்கே இருக்கு. எங்க கை காமி, பாப்பாவை கூப்பிடு. வா பாப்பா. என்ன செய்ய போற? இந்த மாதிரி வச்சுக்க போறோம். பெருசா வேணா பெருசா வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா வெயில காஞ்சு சுண்டி வரையில நார்மலா சைஸா இருக்கும். நீங்க குட்டியா வச்சிருந்தீங்க அப்படின்னா பொரிக்கையில ரொம்ப குட்டி ஆயிடும். அதனால பெருசாவே நம்ம வச்சுக்கலாம். பாப்பு குட்டி எங்க பாப்பா உட்காந்துருக்கா. இந்த மாதிரி தட்டில் இல்லைன்னா வந்து அரிசி வாங்கின இதெல்லாம் சாக்கு பை இருக்கும்ல, சாக்கு இல்லை, இந்த சாக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் கூட வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட வச்சு வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஃபேவரட்டாக. உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்வாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா சொல்லுமா. செல்லம்மா அப்பா கண்ணாமூச்சிரே கண்டுபிடி யாரு? தியா எங்க பாப்பா காணோம். வா வெளியில வா. அம்மா என்ன பண்ணுதுன்னு பாரு. சோத்து வடகல் போடுறோம். சோத்து வத்தல்
சாப்பிடுவியா? ஏ உச்சா போயிட்டியா? ஆமாடா, இதவுல போய் விட்டுட்டு வந்துட்டா. ஜட்டி கழட்டு. இங்க வா, டவுசர் கழட்டி விடுறேன். இங்க வா, இங்க வா, அப்பா கழட்டி விடுறேன். வா வா. சரி, எல்லாம் ரெடியா? நீ அவ்வளோதானே? அவ்வளோதான். அப்படியே தூக்கி வெயில வச்சு. வெளியில வெயில் சும்மா சுள்ளுன்னு அடிக்குது. இந்த பிளேட்ல எனக்கு அவ்வளோதான் பத்துச்சு. இந்த பிளேட்ல வச்சு கொண்டு போய் இப்போ வச்சிடலாம் வாங்க. இப்போ நான் வந்து வெயிலில் வந்து வச்சுருவோம். நான் எப்பயுமே இங்கே தான் வைப்பேன். இது பக்கத்து வீட்டு செவுரு. இங்கே வெயில் நல்லா அடிக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு இங்கேயும் வச்சுருவேன். இங்கேயே இருக்கட்டும். சூப்பராக வந்து காஞ்சிரும். 2-3 நாள் கழிச்சு நான் vlog எடுக்கல, அதில் கண்டினியூவாக காட்டுறேன். ஓகே பாய். தியா வாங்க. பாய் சொல்லிடுமா? பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாழ்க தமிழ்.